நம்மக்கிட்ட நிறைய விதமான பழக்கங்கள் இருக்குது. சில பழக்கங்கள் பழகிட்டே இருந்தாலும் கூட என்னைக்காவது நினச்சா மாற்றிக்கலாம். சில பழக்கங்கள் இருக்குது பாருங்களேன், அந்த பழக்கங்கள் பழகிட்டோம்னு சொன்னோன்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாய்வால் நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன மாதிரி விஷயங்களை நாம் வளர விடாமவே செய்யணும் அப்படிங்கிறத வேதாத்ரி மகர்ஷி அவங்க இந்த உலகம் உய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் நமக்கு கொடுத்த சில வரிகள் நமக்காக இன்றைய ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்து அது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை எடுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். கள்ளம் சோரம் கடன் கொடி பெரும் பாலும் மெல்ல அதிகரிக்கும் விஷமுக்கும். கள்ளம் சோரம் கடன் கொடி பெரும் பாலும் மெல்ல அதிகரிக்கும் விஷமுக்கும் இயல்புடைத்து உள்ள சுகம் போக்கும் உயிரையும் பலி கொள்ளும் கிள்ளி எறிவோம். கிளைக்கும் போதே இவற்றை உள்ள சுகம் போக்கும் உயிரையும் பலி கொள்ளும் கிள்ளி எறிவோம். கிளைக்கும் போதே இவற்றை. நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும், இருந்தாலும் மற்றவங்ககிட்ட இருக்க பாருங்க, அந்த பொருட்கள் மேலே ஒரு ஆர்வம் எப்போதுமே இருந்துகிட்ருக்கும். தாங்கிட்ட இருக்கிறத விட மற்றவங்ககிட்ட இருக்கிறத ஒரு அழகுன்னு நினச்சிட்டு நம்ம அதை அடையணும்னு நினைப்போம். மற்றவர்கள் பொருள் கவருதல், அது பொருள் ஆப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, நபர்களையும் சேர்த்தது தான். ஸோ பொருள் கவர்தல், கள்ளம், களவு, சோரம் என்பதெல்லாம் அந்த களவு, தேவையற்ற செயல்கள். இது எல்லாம் என்ன செய்யும்? கவருதல்ங்கிற ஒரு விஷயத்தை செய்து தவறுகளை செய்ய வைக்குது. கடன் வாங்கிறது, அதுவும் ஒரு விதத்தில் நாம் ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்துக்கிறோம். குடி, தேவையில்லாத போதைகள், போதை பொருட்கள் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இது எல்லாம் என்ன செய்யுமான்னா, சும்மா ஒரு தடவை தான் பழக்கமாகியிருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ஒரு சுகத்தை பார்த்துட்டு திரும்பி திரும்பி அதுலேயே அப்படியே அதிகரிக்க ஆரம்பிக்கும். நல்லா பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன தவறை தான் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுருப்போம். அது செஞ்சதில் நம்ம பார்த்தோன்னா நல்லா நடந்துடுதே அப்படிங்கிறது நமக்கு தோணிட்டு, அடுத்த முறை செய்யும்போது அதை விட இன்னும் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுவே நமக்கு பழக்கமாக போயிருக்கும். அதுதான் விஷமொக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷமாவே நம்மளுடைய உடலுக்குள்ளாக, மனதுக்குள்ளாக அப்படியே பரவிடும். அப்ப என்ன செய்யுது? அந்த ஒவ்வொரு விதங்கள் அந்த தவறுகளை பொறுத்து என்னுடைய மனதின் நிலையையே கெடுத்துடும். கம்ப்ளீட்டா காலி. மனதை மட்டும் கெடுக்குதா அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய உயிருக்கும் அது கஷ்டமா போறதா இல்லையா? பல இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஒரு சின்ன பழக்கம் தானே பாருங்க, என்ன இருக்குது இதனால அப்படின்னு நினைக்கலாம். எந்த விதத்துலலாம் உடலை கெடுக்குது, மனசை கெடுக்குது, வாழ்க்கையே கெடுத்தது. என்னுடைய வாழ்க்கை மட்டுமா? என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் கெடுத்துடுங்கிறாங்க. நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுது அது தன்னை மட்டுமா பாதிக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா யோசிக்கணும். நான் செய்த தவறுக்காக என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஏன் அசிங்கப்படணும்? ஏன் அவங்க கஷ்டப்படணும்? ஏன் அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தப்பு செஞ்சாங்க அவங்கெல்லாம்? என்னை நம்பினதுக்காக அவங்களுமா அதெல்லாம் கஷ்டப்படணும்? கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சோம்னா நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். டெல்லியில் திஹார் ஜெயில் அப்படின்ட்டு இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அங்கே பயிற்சி நடத்துறதுக்காக வாய்ப்பு கிடைச்ச போது, அங்கே நடத்தும்போது நம்ம மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பேசும் பொழுது, அந்த
ஜெயில்ல இருக்கக்கூடிய கைதிகள் இருக்காங்க பாருங்க. சில பேரெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளார இருந்த அந்த எமோஷன்ஸ் அழறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஏன் அவங்க அந்த மாரி செய்தாங்கன்னு பகிர்ந்துக்கும்போது பார்த்தோம்னா, இப்ப கிடைச்ச அறிவு எனக்கு அன்னைக்கு இருந்ததுன்னா, என்னுடைய கோவம் தான். ஒண்ணும் இல்லாம நான் பாட்டு அவங்கள வந்து போட்டு வாங்கிட்டேன். இன்னைக்கு என்னுடைய மனைவி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. அந்த அந்த சின்ன அந்த ஒரு நேரத்துல செய்த ஒரு தவறு தான். அததான் வேதாத்திரி மகர்ஷி சொல்றாங்க. விஷமா மாறிடும். உங்களையே காலி பண்ணிடும். இந்த அளவுக்கு கொடுமையானது. ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட நிறைய அந்த மாரி இருக்கலாம். கிள்ளி எறிஞ்சிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா செய்து பார்த்தா கூட நிச்சயமா நம்ம முற்றிலுமாக அகற்றிவிட முடியும். தேவையில்லாததை அகற்றி, தேவையுள்ளைகள் அழகாக நமக்கு தெரியும். ஒரு அற்புதமான மலர்களாக நாம பூத்து குலுங்கலாம். அந்த பூத்து குலுங்கும் அந்த தோட்டத்துல நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களும், இந்த உலகமே அங்க சந்தோஷமாக வாழ முடியும். இந்த சந்தோஷத்த நாம என்ன செய்யணும்னா, எப்படிலாம் நம்ம வந்து எடுத்து தூக்கி எறிஞ்சோம் பாருங்க, மாற முடிஞ்சதுங்கிறத நாம பகிர்ந்து கொள்வோம். தாராளமாக நீங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம் எங்க கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளலாம். அத பகிரும்போது பலருக்கும் அது ஒரு உதாரணமாக இருந்து, அவங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும். வாழ்க வளமுடன். கள்ளம் சோரம் கடன் கொடி பெரும் பாலும் மெல்ல அதிகரிக்கும் விஷமுக்கும். கள்ளம் சோரம் கடன் கொடி பெரும் பாலும் மெல்ல அதிகரிக்கும் விஷமுக்கும் இயல்புடைத்து உள்ள சுகம் போக்கும் உயிரையும் பலி கொள்ளும் கிள்ளி எறிவோம். கிளைக்கும் போதே இவற்றை உள்ள சுகம் போக்கும் உயிரையும் பலி கொள்ளும் கிள்ளி எறிவோம். கிளைக்கும் போதே இவற்றை